உங்கள் எல்லோருக்கும் பிரியா ராம்குமாரின் வணக்கங்கள். அனைவருக்கும் என் இனிய பிளவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு பிரிம்ஸ் பிளாக். நம் தமிழ் வருடங்கள் 60. பிரபவ, விபவ, சுக்கல அப்படின்னு ஆரம்பித்து ரக்தாஷி, குரோதன, அக்ஷய அப்படின்னு முடியும். நாம் இருக்கிற வருடம் 35வது வருடம், பிளவ வருடம். இப்போ இந்த வீடியோவில் இன்னைக்கு எங்கள் வீட்டில் முறைப்படியான ரெசிபியை பண்ணியிருக்கேன். இந்த வருடத்தில் எல்லோரும் எல்லா செல்வங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் வாழணும் அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பண்ணின ரெசிபியை வரிசைப்படி சொல்லியிருக்கேன், பாருங்க. அன்னம் பாயசம், கேரட் தயிர் பச்சடி, மாங்காய் பச்சடி, வாழைக்காய் பொடி மாஸ், வேப்பம்பூ பச்சடி, அவரைக்காய் பொரிச்சு போட்டு, தக்காளி ரசம், களத்துக்கான பருப்பு, மாங்காய் துண்டம். மகா நைவேத்தியத்துக்கு இப்போது அன்னம் வைக்க போகிறேன். தமிழ் வருஷ பருப்புக்கான மெதுவை நீங்கள் முதல் ஸ்லைடில் பார்த்துருப்பேன். அன்ன பாயசத்துக்கு ஒரு அரை அழகு ரைஸ் எடுத்துட்டேன், பச்சரிசி எடுத்துட்டேன், அதை நல்லா களைஞ்சி வச்சுட்டேன். அதில் 2 டம்ளர் பால் ஊற்றி வேக வைக்க போகிறேன். பால்லையே வேக வச்சுட்டா அது நல்லா குழைய வெந்துடும். வாசனைக்கு ஒரு ஏலக்காய் தோல் மட்டும் போட்டால் போதும். இப்போ இதை கேஸில் எடுத்து பாயசத்துக்கு ஏற்கனவே நான் 1/2 டம்ளர் அரிசி பாலை விட்டு வேக விட்டுருந்தேன். நல்லா வெந்து குழஞ்சி வந்தாச்சு. டம்ளர் வரைக்கும் பால் காய்ச்சின பால் தான், அதனால் ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போகிறோம். இதுக்கு தேவையான சர்க்கரையை போட போகிறோம். டம்ளர் இதே டம்ளர் அளவுக்கு ஒரு 1.5 டம்ளர் சர்க்கரை. சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை கரைஞ்சிருத்து. ஸோ இந்த சாதத்தில் சேர்க்க போகிறேன். கட்டி தட்டாமல் கலரணும். அது நல்லா சாதம் எல்லாம் இதில் கரைஞ்சி, இந்த பாலோட கரைஞ்சி சர்க்கரையும் நல்லா ஒன்றா சேர்ந்துடுத்தோம். இந்த ஏலக்காய் பொடி தூவி இறக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க. மேலே முந்திரி பருப்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். முந்திரி பருப்பும் பாதாமும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதில் போட்டுடலாம். காஞ்ச திராட்சை ஒரு டேபிள் ஸ்பூன். செவந்தோடனே இந்த பாயசத்தில் அன்னம் பாயசம் ரெடி. இப்போ கேரட் தயிர் பச்சடிக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்போம். முதல்ல கேரட்டு, நல்லா துருவின கேரட்டு, நம்ம அரைச்சிக்கிறதுக்கான சாமானு என்னென்னு பார்ப்போம். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கரண்டி தயிர், 4 கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதை தூக்கி எரிஞ்சிடுறா. அதனால் இதோட மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே வயிற்றுக்குள்ளே போயிடும். அதை அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன். இப்போ இதை அரைச்சின்னு வந்துட்டேன். இதை இந்த கேரட்டில் அப்படி இன்னொரு கரண்டி தயிரை ஊற்றி, உப்பு, பெருங்காயம் பொடி, இது பரிமாறும்பொழுது ஒரு கரண்டி மேலே ஊற்றி பரிமாறினா சரியாக இருக்கும். இப்போ இந்த பச்சடிக்கான தாளிப்பு எப்படிங்கிறத பார்த்துவோம். அந்த தாளிப்பில் தான் காரம் போடுவோம். ஸோ அது எப்படின்னு பார்த்துருவோம். பச்சடிக்கான தாளிப்பு எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய், கடலை எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதான். இந்த பச்சடியோட தாளிப்பை கேரட் தயிர் பச்சடி தாளிப்பு போட்டாச்சு. கேரட் தயிர் பச்சடி ரெடி. மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். அதை தண்ணியில் காய வச்சுட்டுருக்கேன். அதில் வேக விட போகிறேன். 1 கப்பு மாங்காய்க்கு 3/4 கப்பு தான் வெல்லம். இது முதல்ல வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ மாங்காய் பச்சடிக்கு வெல்லம் போட்டுருக்கேன். மாங்காய் அப்படி வேக வச்சுட்டுருக்கேன். இது அதுக்கப்புறமா போடலாம். 1/4 டம்ளர் தண்ணி விட்டு
இது கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொடுத்து மாங்காவை நல்லா போடுறேன். நல்லா இதோடு சேர்ந்து நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கு மேலே தாளித்து கொட்டிடலாம். இப்போ மாங்காய் பச்சடிக்கு தாளிக்கலாம். மேலே ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சோடனே இந்த காஞ்ச மிளகா, 2 உளுத்தம்பருப்பு. இப்போ தாளிப்பதில் போடலாம். இந்த திதிப்பை தூக்கி காட்டுறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு. மாங்காய் பச்சடி ரெடி. வாழைக்காவை வேக போட்டிருக்கேன் தண்ணியில். 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பொடி மாஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். வாழைக்காவை நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். இந்த கேரட் துருவுறதுல பெரிய ஹோலில் வச்சு துருவிக்கணும். வாழைக்காவை நல்லா துருவி வச்சுட்டுருக்கேன். கைப்பிடி தேங்காய் நல்லா போட்டு, பெருங்காயம். இப்போ வாழைக்காய் பொடி மாசுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சேன்னா அதோட வாசனை கமகமன்னு இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இதுதான் காரம் தருது. கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, வாழைக்காவும் தேங்காவும் அதை இதில் போடுறோம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு. ஏற்கனவே வாழைக்காய் வந்து நல்லா வெந்துடுத்தோம் இல்லையா, அதனால் ரொம்ப நேரம் இருக்கணுன்றது இல்லை. இந்த எல்லா ஸ்பைசஸும் அதோட ஒட்டுற நேரம் இருந்தால் போதும். இது வேக வைக்கும்போது 3/4 வேக்காடு வேக வைங்கோ. ஏன்னா வாழைக்காய் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். இப்போது மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. இந்த தமிழ் வருஷ பருப்பில் நாம் இன்னொரு முக்கியமான டிஷ் செய்வோம். அது வேப்பம்பூ பச்சடி. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, சுவைகளில் 6 சுவை இருக்குது இல்லையா? இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, புளிப்பு. இந்த 6மே இந்த டிஷ்ஷில் இருக்கும். இந்த 6ம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேப்பம்பூ பச்சடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். இதில் என்னென்ன பழங்கள் இருக்குது, என்னென்ன சுவை. ஸோ ஃபஸ்ட்டு இனிப்பு. இனிப்புக்கு நாம் எடுத்துக்கிறது வெல்லம். இந்த இனிப்பு நம்ம மசில் ஸ்ட்ரென்த்துக்கு இனிப்பு ரொம்ப தேவை. துவர்ப்பு, அதுக்கு நாம் இன்க்ரீடியன்ட் கடுகு. கடுகு துவர்ப்பு சுவையை கொடுக்கறது, ரத்தம் பெருக்கிறதுக்கு இந்த கடுகு யூஸ் ஆகுது. கசப்பு, இதுக்கு நாம் எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ட் வேப்பம்பூ. நம்மளோட நரம்புகள் நல்லா வேலை செய்யறதுக்கு கசப்பு தன்மை உள்ள உணவுப் பொருட்கள் ரொம்ப தேவை. கார்ப்புக்கு நாம் இங்கே எடுத்துருக்கிறது மிளகாய். இந்த கார்ப்பு சுவை நம்ம எலும்பு வலுவடைகிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. உவர்ப்பு, அதுக்கு எடுத்துருக்கிற நம்ம இன்க்ரீடியன்ட் உப்பு. வாயில் சுரக்கிற உமிழ்நீரை நல்லா சுரக்க வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஊற்றியா புளிப்பு, இதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது புளி. இது நம்ம உடம்புக்கு தேவையான ஃபேட்டை தருது. ஸோ இந்த அறுசுவையும் இன்னைக்கு சமையலில் நம்ம சேர்த்து செய்யறதுக்கு இதுதான் தாற்பயம். வேப்பம்பூ பச்சடி பண்ணுறதுக்கு முதல்ல 1 முட்டை நெய் விட்டுருக்கேன். இதில் வேப்பம்பூவை நல்லா வறுத்துக்கணும். அப்படியே இது பச்சையாக சேர்த்தா ரொம்ப கசப்பு தெரியுங்கிறதுக்காக இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிறது. கடாய் போட்டு 1 முட்டை எண்ணெய் குத்திக்கோங்க. வாசனைக்காக நெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா. இப்போ புளிஜலம் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அது புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதி விட்டுட்டு ஒரு சிட்டிகை உப்பு. நல்லா புளி ஜலம் நல்லா கொதிச்சு எடுத்து பச்சை வாசனை போயிடுத்து. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம். வெல்லத்தை கரைய விடணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து வேப்பம்பூவை நான் இப்போ சேர்க்க போகிறேன். இதை சில பேர் முன்னாலேயே இந்த கடுகு தாளிக்கும் போதே போடுவா. ஆனால் அப்போ இந்த கசப்பு ஃபுல்லாக இந்த பச்சடி மேலே இறங்கிடும். அதனால் இதை கடைசியில் சேர்த்தா கொஞ்சம் அந்த கசப்பு இனிப்பு எல்லா சுவையும் தெரியறதுக்கு நான் கடைசியில் சேர்ப்பேன். ஒரு கொதி விட்டு இறக்கிட வேண்டியதான். தமிழ் வருடப்பிறப்புக்கான ஸ்பெஷல் வேப்பம்பு பச்சடி ரெடி. அவரைக்காய் பொரிச்ச கூட்டுக்கு ரெடி பண்ணிக்க போகிறேன். அவரைக்காய் 1/4 கிலோக்கு
பயத்தம் பருப்பு ஒரு கைப்பிடி போடுறேன். பொரிச்ச கூட்டுக்கு தேவையான உப்பு, ஒரு டம்ளர் ஜலம் ஊற்றி இப்போ குக்கரில் இதை வேக வச்சுக்க போகிறேன். இப்போ அவரைக்காய் வேக வச்சாச்சு. அவரைக்காய் பொரிச்ச கூட்டுக்கு அரைச்சி விட்டுக்கணும் இல்லையா, அது நான் அரைச்சி விடலான்னு பார்ப்போம். தேங்காய் ஒரு கைப்பிடி, பச்சை மிளகா 1, ஒரு 10 மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4-5 கருவேப்பிலை. இதை மிக்சியில் அரைச்சின்னு வரலாம். இப்போ அவரைக்காய் பொரிச்ச கூட்டுக்கு அவரைக்காய் வேக வச்சு எடுத்தாச்சு குக்கரில். தேங்காயும் அரைச்சாச்சு. அவரைக்காய் பொரிச்ச கூட்டுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகா, ஒரு சிட்டிகை பெருங்காயம், அவரைக்காவை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் போடுறோம். மெதுவாக போடுங்க. இந்த தேங்காய் அரைச்சி வச்சதுக்கு மேலே போடுங்க. ஒரு அரை டம்ளர் ஜலம் விட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தூவி, இது வாசனைக்காக மேலே ஒரே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிட வேண்டியது. அவரைக்காய் பொரிச்ச கூட்டு ரெடி. இப்போ தக்காளி ரசத்துக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். சண்டே லஞ்ச் மெனுவில் நான் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் நான் தரேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி போட்டாச்சு. மேலே உப்பு, கருவேப்பிலை, பிஞ்ச் பெருங்காயம், ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி. என்கிட்ட ரசப்பொடி தனியாக தான் அரைச்சி வச்சுப்பேன். இந்த ரசப்பொடிக்கான ரெசிப்பியை நான் அப்புறமா போடுறேன். இது நல்லா கொதிக்கணும். ரசம் நல்லா கொதிச்செடுத்தோம். பருப்பு ஜலம் விடுறேன். பக்கத்தில் தாளிக்க போகிறேன். நான் ஒரு முட்டை நெய் குத்தி, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொத்தமல்லி மேலே தூவி, பெருங்காயம் மேலே தூவி, தக்காளி ரசம் ரெடி. மாங்காய் துண்டம் எப்படி போடுறது பார்ப்போம். அரை மாங்காய், ஒட்டு மாங்காய், 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, பிஞ்சு பெருங்காயம், ஒரு கலரிட வேண்டியதான். மாங்காய் துண்டத்துக்கு தாளிப்பு 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெருங்காயம். இப்போது தாளிப்பு ரெடி. இப்போ மாங்காய் துண்டத்துக்கான தாளிப்பு மேலே போட்டுட்டு துண்டு கொத்தமல்லி மேலே தூவி மாங்காய் துண்டம் ரெடி. இப்போ உளுந்து வடைக்கான ரெசிபியை பார்ப்போம். உளுந்து நல்லா 1 டம்ளர் ஊற வச்சுருந்தேன். ஒரு 2 மணி நேரம் முன்னால் ஊற வச்சு இப்போ வடிகட்டி தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன். 3 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, வடைக்கு தேவையான உப்பு, கருவேப்பிலை, 4 மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி, கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நம்ம அரைச்சி எடுத்துன்னு வரணும். வந்திருக்கேன். பாதி அரைஞ்சிருக்கு. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு முறுமுறுப்பு தரத்துக்காக வடையில் வடை மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். நெய் இதில் ஊற்றினேன்னா நெய் வாசனையோட, நெய்யில் பொரிச்ச மாதிரி ஒரு வாசனை ஜம்முன்னு இருக்கும் வடையில். எண்ணெய் காஞ்சி எடுத்து வடை தட்டின்னுட்டேன். இப்போ போட்டு எடுக்க போகிறேன். உள்ளே இருக்கிற மாவு ஃபுல்லாக வேகணும். ஏன்னா உளுத்தம்பருப்பு இல்லையா. ஏற்கனவே நான் ஒரு பருப்பு வடை போட்டேன், அப்பயே சொல்லியிருப்பேன். மீடியமில் வச்சு நிதானமாக வடையை பொரிக்கணும். வடை ரெடி. வடை